ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இப்போ வந்துட்டு ரீசெண்ட் டேஸாக நிறைய பேர் உங்களோட டேபிள் என்னென்ன திங்ஸ் இருக்குது, அப்புறம் டேபிள் ஆர்கனைசிங் அது நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. இன்னைக்கு நம்ம தான் ஒரு ஃபுல் வீடியோவாக போட போகிறோம். இப்போ நான் ஃபஸ்ட்டு டேபிள் ஆர்கனைஸ் பண்ணிட்டு என்னென்ன பொருட்கள் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு என்கிட்ட எல்லா கிராஃப்ட் திங்ஸ் எடுத்து போயிட்டு நான் பெட்டில் வந்து வச்சுக்கிறேன். இது ஒரு பொருளாக எடுத்து நான் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ட்ராயிங் ரொம்ப பிடிக்கும், கிராஃப்ட்டுமே ரொம்ப பிடிக்கும். ஸோ ரெண்டுமே நல்லா பண்ணுவேன். அதனால் என்கிட்ட ரெண்டுக்கான திங்ஸுமே இருக்குது கைஸ். என் சேனல் பேர் தனு கிராஃப்ட் ஒன்று இல்லை ட்ராயிங்லாம் வராதுன்னு நினைக்காங்க. என் சேனலில் எல்லாமே வரும். ஓகே, அது ஒன்று எடுத்து இது என்ன ஸ்டிக்கர் நோட். இதுக்குள்ளே பார்த்தோம்னா நிறைய கலெக்ஷன் நிற்க மாட்டேங்குது. பார்பி இருக்கா, இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸ்மைலி, அப்புறம் ஃப்ளவரு, கேட்டு, ஸ்டாரு, இது என்னமோ ஒன்று வரும் கைஸ், குரோமி, அப்புறமா மிக்கி மவுஸு, திருப்பியும் பார்பி, அதுக்கடுத்து இந்த சிண்ட்ரலா சாரீஸ் வந்தது. குட்டி நோட் மாதிரி போட்டேன். லைட் இது வந்துட்டு எனக்கு கிராஃப்ட்டுக்கு ட்ராயிங்லேயே சில டைம் எங்கேயா சொல்லுவேன். ஸோ பண்ணி இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு ஜேர்னலிங் டைரி. நான் போன மாதம் ஒரு ஜேர்னலிங் திங்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு போட்டுருக்கேன். இதான் ஜேர்னலிங் டைரி. இன்னொரு நேற்று தான் வாங்கினேன். எனக்கு முன்னாடி நான் பண்ண ஜேர்னலிங் டைரி தீந்துச்சு. நான் நேற்று வாங்கினேன், தங்கச்சுனா இது நான் சும்மா ₹1 வாங்கினேன். இதுக்குள்ளே நிறைய கலர் பேப்பர் இருந்துச்சு. எல்லாத்தையும் தீர்த்துட்டேன். சொல்ல கொஞ்சம் தான் இருக்குது. ஓகே, அப்படியே டேபிள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இவங்க கைஸ் அந்த கிராஃப்ட் பிளேஸே ரொம்ப நல்லா தாட்டி இருக்குது. ஓகே, இது ஃபுல்லாக ஆயில் பேஸ்டல்ஸ். நான் ஆக்சுவலாக ஆயில் பேஸ்ட் அதோட டப்பா தான் வச்சுருந்தேன். கொஞ்சம் அந்த இடம் வந்துட்டு டேபிள் பக்கத்தில் குட்டியாக இருக்குல்ல, நான் பெரிய டேபிள் வந்து ஸ்டடி வச்சுருக்கேன் கைஸ். இன்னொரு நாள் நான் உங்களுக்கு அந்த ஸ்டடி டேபிளையுமே வந்துட்டு காட்டுறேன். இது நானாக பண்ண கட்டேன். ஒன்றும் இல்லை, ரெண்டு டைஸ் ஸ்டிக் மேலே பிளேடை வச்சுட்டு டேப் போட்டு எப்படி சொல்ல பிளேட் அப்படியே லேசாக கட் பண்ணி வச்சுட்டு அவ்வளோதான். இது நல்லாவே கட் பண்ணுது. இது சும்மா வீட்டில் போர் அடிக்க பண்ணுங்க. இது ஒரு விஷயமா பண்ணேன். இப்போ என்ன இழுத்து கட்ட முடியும் கைஸ். அப்புறமா இதுக்கு தனியாக ஒன்று ஷார்ட்ஸ் போகிறேன். வீட்டில் ஏதாச்சும் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஒன்று வச்சு இந்த டேபிளில் அப்படியே ஒன்று எடுக்கணும். இதில் பென்சில் உள்ள என்ன பொருள் வேணால் இதுக்குள்ளே இருக்காங்க. எனக்கே தெரியாது இதுக்குள்ள என்ன போகும். ஹைலைட் இருக்குது, ஒரு ட்ராயிங் பென்சிலு, மார்க்கரு, இது மாதிரி டிப் பென் ஸ்டா, அந்த ஏதாவது கிராஃப்ட் பென் ஸ்டா, அப்புறம் இது ஒரு ப்ளூ பென்னு, இது ஒரே ஒரு ப்ரஷ் பெண்ணுக்கு ஒரு பிளேட் இருக்குது, பென்கானு, இவங்கெல்லாம் என்ன பென்சில் இதில் ஏதோ கலர் பென்சில், இது ஒரு இங்க் பென் நான் 6th யூஸ் பண்ணுது. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு அந்த டிப் மாற்றி மாற்றி பண்ணுவாங்க அந்த பென்சிலு. ஸ்டாண்ட் சும்மா நானே பண்ணது கைஸ். அப்புறம் இது ஒரு சின்ன டப்பா, இதுக்குள்ளே நல்லா போட்டுருக்கேன். இதில் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இதுக்குள்ளே கொஞ்சம் இது நம்ம குட்டி குட்டி டப்பாலாம் கிடைக்காது டக்குனு கிராஃப்ட்டுக்கு, அதுக்கு சொன்னால் எடுத்து வச்சுருக்கேன். இது அந்த கம்மோட ஸ்டிக்கர்னு சொல்லுவாங்களா, கம் பாட்டில் ஒட்டிருக்கோம் அந்த ஸ்டிக்கர். இது நான் வந்து கரெக்ஷன் டேப்பு வாங்கினப்போ இந்த அட்டை. இது ஒரு மாதிரி பார்க்க எப்படி இருக்குதா, வெட்டி இருக்காச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த பெயிண்டிங்ஸ்லாம் பண்ணுறப்ப பேலட் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காண்டி வச்சுருக்காங்க. பேலட் இருக்குது. இது வந்துட்டு இருக்குன்னா இது கூட மாத்திரை இருக்கும், இல்லை இருக்கும். அப்புறமா காட்டுங்க கைஸ். இந்த மாத்திரை வந்துட்டு அடுத்த குட்டி தூள் மாதிரி வரும். அப்போ நமக்கு வந்துட்டு ஒரு சில டைம்ல அந்த ஒயிட் நல்லா இருக்காது கைஸ், ட்ராயிங் அப்போ ஹைலைட்டிங்ஸ் தர. அப்போ வந்து நம்ம மாத்திரை ஏதாச்சும் லேசாக வச்சு கொஞ்சமாக ப்ளூ ஆட் பண்ணி எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டு ஹைலைட்டிங்ஸ் வந்துப்பேன். அதுக்காண்டி தான் இந்த மாதிரி மாத்திரை வச்சுக்கேன். சும்மா ஒரு ரெகுலர் என்ன ஸ்கேல், நடராஜ் ஸ்கேல் கைஸ். இது வந்துட்டு ஒரு ஜேர்னலிங் திங்ஸ் தான். நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டு போய் பாருங்க. இது அந்த சிப்பா சிப்ஸ் கவர் இருக்குல்ல, அதுலேருந்து வெட்டி எடுத்துருக்கேன். இப்போ இது வந்துட்டு என்கிட்ட ஒரு எக்ஸ்பீரியன் ஐ ஷேட் இருந்துச்சு கைஸ். அந்த ஐ ஷேட் எல்லாத்தையும் ஒரே மிக்சிங்காக பண்ணப்போ இந்த கலர் வந்துச்சு. இது அப்படியே வச்சிருக்கேன். அப்புறமா நம்ம அந்த ஸ்லைம் ஹேக்லாம் பண்ண நிறைய ஸ்பூன்ஸ் அந்த போடுது. அதுக்காண்டி இது எரேசரு, அப்புறம் அந்த பூத கண்ணாடி ஐடென்டிஃபை த கிளாஸ் தெரியுதா பாருங்க. வைக்காது ஏதாவது பார்க்கணும்னா பார்க்கலாம்னு சொல்லிட்டு இது வந்துட்டு ஒரு நூல் கொண்டு எரேசர் தான் உங்களுக்கு நிறையா கொடுக்கும். 2 எரேசரு, ஸ்டாப்லர், 2 ஸ்டாப்லரு. இது வந்துட்டு அந்த பிரேஸ்லெட்லாம் கொஞ்சம் பண்ணுவேன் கைஸ். அதுக்கான அந்த எலாஸ்டிக் நரம்புன்னு சொல்லுவாங்கள்ல அந்த இதுவும் சுருட்டிகிட்டே இருக்கே முடிய மாட்டேங்குது கைஸ். ஓகே, அப்புறமா ஸ்டாப்லெட் பின்னு, இன்னொரு ஒரு ஐடென்டிஃபை கிளாஸ், இது ஒரு ஷார்ப்னரு, ஒரு பிளேடு, அப்புறம் இது ஏதோ ஒரு குப்பை மாதிரி கொடுத்துருக்கேன், ஒரு எரேசரு, ஒரு நெயில் கட்டு. உள்ள கொஞ்சம் அடிஷ்னல் திங்ஸ்லாம் இருக்கும். யாருமா இதை நம்ம பண்ண பட்டாமல் போச்சு. ஓகே, 2 கம் பாட்டில் இருக்குது. அப்புறமா பெயிண்ட், நியான் பெயிண்ட்ஸ் 4 கலரு. இதையுமே நான் வீடியோவில் போட்டு போய் பார்த்துக்கோங்க. இவங்க டானிக்கெல்லாம் எடுத்து கிராஃப்ட் டேபிள் வச்சு விட்டுருக்காங்க. நான் வைக்கிறேன் கைஸ், உங்கள் வீட்டில் போய்ங்களா. இது வந்துட்டு இங்க் பாட்டில். எனக்கு சில டைம் அந்த நூலுக்குள்ள இங்க் முக்கிட்டு அந்த மூட்டை மூடி இருக்க டிசைன் வரும்ல, அதெல்லாம் பண்ணுறது இங்க் வச்சுருக்கேன். இதெல்லாமே பெயிண்ட் ப்ரஷ், பெயிண்டிங்ஸ்லாம் பண்ண கிராஃப்ட்டுமே தேவைப்படும். ஏன்னா கிராஃப்ட்டுக்கு சில டைப்பில் கலர் பேப்பர் இல்லாத இந்த பெயிண்டிங் ப்ரஷஸ்லாம் யூஸ் பண்ணி நான் வந்துட்டு கலர் பேப்பர் வந்துட்டு பண்ணுவேன். இங்கே எப்படியே வந்தேன்னா ப்ரஷ் பண்ணி ஸ்கெட்ச் இதெல்லாம் அழகாக டப்பா இருந்துச்சு கைஸ். நான் இடம் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்துட்டேன். அது முடிய போட்டு கொஞ்சம் தான் சும்மா நார்மல் பெயிண்ட் இதெல்லாம் எதுக்காக குட்டி குட்டி ஒர்க்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் இங்க் பெண்ணு, இது வந்துட்டு ஒரு வெல்கம் பால் டெக்கர். எங்கள் வீட்டில் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க, ஆர்டர் பண்ணணும்னு சொன்னாங்க. நானே பண்ணி தரேன்னு சொல்லிட்டு பண்ணிடுறேன் கைஸ். லைட்லாம் இல்லை, இது இன்னும் வெளியே ஓட்டல. இன்னைக்கு சாயங்காலம் ஓட்டிடுவோம் கைஸ். இன்னைக்கு முந்தானத்து பண்ணது இது இன்னும் அப்படியே தான் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சும்மா ஒரு அடிஷனல் பிரேஸ்லெட் பண்ணுவோம்னா அது எனக்கு தீர்ந்துருச்சு, நான் வாங்கணும். வேறு எதுவும் இல்லை கைஸ். ஒரு ஸ்டிக்கி நோட்டு கொஞ்சோண்டு இருக்குது, ஏன்னா என்ன தீர்ந்து போச்சு, நான் நாளைக்கு வாங்கிடுவேன். இப்போ அடி இங்கே வந்து எங்கேயும் கிராஃப்ட் போடுது. இது வேறு கச 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 ஏதோ ஒன்று வரைஞ்சேன்.
என்னன்னு எனக்கே தெரியல. இது ஏதோ அந்த கிரிப் டிராயிங் இருக்குல்ல, அதுக்கு கிரிப்பை போட்டு ஒழுங்கு ஆரலின்னு வச்சிருந்த ஷீட்டு. இதெல்லாம் எங்கள் ஸ்கூலில் இந்த புக்கு போடாங்க அந்த அட்டை. இது ஒரு ஸ்டோரி புக்கு. அப்புறம் அந்த அடிஷ்னல் டெஸ்ட் புக் 2 தந்துருந்தாங்க. இதை எடுத்து நான் பேக்கில் வைக்கணும். வச்சுருக்கோம். ஓகே, இது சும்மா அடிஷ்னல் ஏதாவது ஒரு கிராஃப்ட்டுக்கு அதுக்கு தேவைப்படுன்னு வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே பாருங்க, ஜீனா பொடி, அப்புறம் இந்த தேசிய பொடி இருக்குது, அப்புறம் ஸ்ட்ராபெரி. இதெல்லாம் பாஸ்வேர்டு பாக்ஸ் எங்கே போட்டு வச்சுருக்கேன். 300 400 போட்டு அடம் பிடிச்சி வாங்கி இங்கே போட்டு வச்சுருக்கேன். ஓகே, இது வந்துட்டு நான் ரீசெண்டாக வீடியோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போட்டுருக்கேன். நாமளே உருவாக்கின பெயிண்ட் இது கைஸ். இப்போ பாருங்க எவ்வளோ இருக்குது. இங்கே பாருங்க, இதுதான் இந்த சீட்டு கட்டிச்சுமா கிராஃப்ட்டுக்கு யூஸ் ஆகலாம் வாங்கினேன். மற்றபடி இது விளையாட கூட தெரியாது. இதுவும் கிராஃப்ட்டுக்கு நான் ஜிப்பு வந்துட்டு இருக்கா யூஸ் ஆகும். ஜிப்பு இதெல்லாம் காசு எல்லாமே இது எனக்கு யூஸ் ஆகும். இதுக்காக பெயிண்டிங். இட்ஸ் ஆல் பாசிட்டிவ் வைப்ரேஷன். இது சின்ன சின்ன தத்துவம்லாம் இருக்கும். லைஃப் இஸ் வெரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட். இது பாருங்க, குட் ட்ரீம் ஃபார் நைட்டு, மை பர்த்டே டேட் போட்டு என் டேட் போட்டுருக்கேன். ஆனால் இது வந்துட்டு 4 கேன்வாஸில் பண்ணி என்ன கதையில் போகணும். இதெல்லாம் இது வந்துட்டு ஒரு ரெக்க மாதிரி ஒரு பெண் பண்ணியிருந்தேன். நிறையா இருக்குது இருக்கா. இந்த இன்னும் வந்துகிட்டே இருக்குது கைஸ். இது பாருங்க, என்ன ஏதோ ஃபைல் மாதிரி பண்ணி வச்சிருக்கேன் கைஸ். நானே இப்போ தான் பார்க்குறேன். என்ன இருக்குது கைஸ்? இல்லை எனக்கு தெரியல, வர மாட்டேங்குது கைஸ். கைஸ் இதுக்கு ஒன்றும் இல்லை, ட்ராயிங்ஸ் தான் இருக்குது. இதுக்கு நான் வந்துட்டு தனியாக ஒரு ஷார்ட்ஸ் போடுறேன். ஸோ அதை இப்போதைக்கு நான் காட்ட முடியாது. நானாக வந்துட்டு ஒரு ஃபைல் மாதிரி பண்ணி உள்ளே வச்சுருக்கேன். எனக்கு பின்னல. ஓகே, அப்படியே வந்துடலாம். நிறையா இருக்குது கைஸ். எடுத்து கூட தெரியும். இந்த ஜாமெட்ரி வருதுங்களா, இது சும்மா எங்கள் வீட்டில் ஒரு 2 ஊர் பற்றிட்டப்பா சும்மா இருக்குங்க கைஸ். நிறைய அந்த சில ஒரு சில மூவிஸ்லாம் மற்ற ஸ்கேன் பண்ணி துணி கொடுவாங்களா, அந்த பண்ணுறேன் ஏதோ பண்ணி சொதப்பிச்சிட்டேன். இங்கேயே இருக்கட்டும். ஒரு இங்க் பாட்டில் இருக்குது. இது வந்து அந்த மணி சேவிங் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்துக்கிங்களா. படி சர்ச் சேவ் பண்ணுவாங்க. நான் கிட்டத்தட்ட 220 ரூபா வரையும் சேவ் பண்ணிவிட்டு பொறுமை இல்லாமல் டிரான்ஸ்பரண்ட்டை கிழிச்சு உள்ளேருந்து காசு எடுத்து செலவு பண்ணிட்டேன். இதுக்குள்ளே என்ன இருக்குது எனக்கு தெரியல கைஸ். உங்கள் இங்கே தான் வச்சு பார்க்கணும். எனக்கு ரொம்ப இறஞ்சலாக இருக்குது. என்ன இருக்குன்னு எல்லா மாதிரி இருக்குது. நேற்று என்ன இருக்குது, பொம்மை காசு கைஸ். உள்ள அந்த பொம்மை காசு தான் இருக்குது. இதுவே எனக்கு கிராஃப்ட் யூஸ் ஆகும். ஏதாச்சும் என்ன ஏதாவது கிராஃப்ட் பண்ணலாம்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். அப்படியே இங்கே வந்தோம்னா 2 கார்ட்போர்டு இருக்குது, ஒரு ஷார்ப்னர், ஒரு பால் வச்சுருக்கு. அப்புறம் ஒரு கிராஃப்ட்லாம் வந்துட்டு டிரான்ஸ்பரண்ட் கவரில் நிறையா தேவைப்படும், அது வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்துட்டு ஒரு ஜெல்லி வாங்கி சாப்பிட்டேன் கைஸ். இது எதுக்காச்சும் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஒரு வாட்டர் கல் இருக்குது. அப்புறம் யூனிகார்ன் மல்டி கலர் பெண்ணு. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியல கைஸ், போய் பார்ப்போம். இந்த மல்டி கலர் பெண்ணு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால் நான் வச்சுக்கிறேன். ஓகே கைஸ், ஓகே கைஸ். இதில் என்ன இருக்குது எனக்கே தெரியல. இங்கே பாங்களேன், குட்டியாக ஒரு பெயிண்ட் டப்பா மாதிரி இருக்குது. இதில் என்ன இருக்குது இப்போ ஒன்றும் இல்லை. குட்டி குட்டி பீட்ஸ் தான் போட்டு வச்சுக்கோங்க. 4 டப்பா போட்டு வச்சுக்கோங்க. ஓகே மூடி வச்சுக்கலாம். இதுக்குள்ளே வேறு என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா அதான் கைஸ். இப்போ பார்த்து அந்த பெயிண்ட் டப்பா. அப்புறமா இது வந்துட்டு நான் எனக்கு கிராஃப்ட் காண்டி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு கைஸ் ரொம்ப ஒட்டி போய் கிடக்கு இங்க் பாட்டில் கைஸ். அதுவும் கண்ணாடி. இது எனக்கு கண்டிப்பாக வேணும். இங்க்கு நான் வேறு எதுலையாஸ் கூட வச்சுருக்கேன். இது என்ன கைஸ் ஏதோ பண்ணியிருக்கேன். அது என்ன தெரியல கைஸ். அந்த பால் அதான் கைஸ் இப்படி இருக்காங்க. நான் அதை விரிச்சு விட்டு காட்டுறேன். கேமரா ஸ்டாண்ட் உடஞ்சி போனால தான் இப்போ இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இப்படி விரிச்சா வரும்ல கைஸ். நான் வந்துட்டு உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தனியாக. அப்புறம் உள்ள ஒரு பிளாக் டேப்பு, அப்புறம் அந்த ஐடென்சி 5 கிளாஸோட அந்த இது கீழே வந்து கைப்பிடி வந்தது. ஓகே, இதெல்லாம் எடுத்து நான் கைப்பில் வச்சிடுறேன். ஓகே கைஸ், மிச்ச பொருள்லாம் இந்த 2 பாக்ஸில் இருக்குது. இங்கே பாருங்கள், இதுவே பாதி கிராஃப்ட் திங்ஸ்லாம் கீழே இருக்கும். நிறையா இருக்குது. கார் இருக்குது. இந்த சைடு பாருங்கள் என்னென்ன ஒரு ஜி அப்படின்ற ஒரு லெட்டர் நிறையா வச்சுருக்கேன். அப்புறம் இந்த 2 டெடிவே நான் ஒரு கேம் வச்சு வாங்கினேன். அப்புறம் பபிள் கண்ணு. ஓகே, இது வந்து அந்த செட்டிங்ஸ் பிளாக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வாங்கிட்டுருக்கேன். அப்புறம் இது ஒரு கண்ணாடி பாட்டில் வச்சு எங்கள் அப்பா பேர் எழுதி பெயிண்ட் அடித்தேன். ஓகே, இந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். எனக்கே தெரியல வயசுக்குள்ளே என்ன இருக்குது. இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. வளைக்கவே முடியல, கஷ்டமாக இருக்குது கைஸ் வளைக்கவே. இல்லை பஞ்சு இருக்குது, ஒரு கவர் இருக்குது. இங்கே பாருங்க கைஸ், எனக்கு ஒரு பிடிச்ச பிரேஸ்லெட்டு ரொம்ப நாள் தெரியும் இதுக்குள்ளே இருக்குது. அப்புறம் இது கைஸ் நான் இதுக்கும் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். இது வந்து தேங்காய் எண்ணெய் அதெல்லாம் வச்சுட்டு ஒரு கீ செயின் பண்ணியிருப்பேன். அந்ததோடது நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் கைஸ், போய் பாருங்கள். இது வந்துட்டு ஒரு MDF போர்டு பண்ணுறதுக்கான்னு பண்ணப்போ நடந்த சதியில் உடஞ்சி போச்சு. இன்னும் அதெல்லாம் இதுக்குள்ள போட்டு வச்சுருக்கேன் கைஸ். பத்திரமா இது வாங்க செரிஞ்சு இருக்கு உள்ள. இது எனக்கு வேணும், இங்கே போட்டுக்கிறேன். பிரேஸ்லெட் வேணும், போட்டுக்கிறேன். ஓகே, இங்கே நம்ம இருந்த இடத்துல வச்சிடலாம். அப்புறம் மற்றபடி அந்த 2 பென்சில் பாக்ஸஸ்லாம் ஒன்றுமே இருக்காது. காலி இது இதுவே காலி தான். அதான் உள்ள ஒரு ஸ்கெட்ச் கவர் தான் இருக்குது. இந்த ஸ்கெட்ச் கவர் கூட எனக்கு வேணும் கைஸ். ஸ்கெட்ச்லாம் போட்டுக்கணும். அப்பா இங்கே பாருங்க கைஸ், எவ்வளோ பொருள் எடுக்கவே முடியல. ஒரு பை, ஒரு வேஸ்ட் பை இருக்குது. எப்படி விட்டுக்கலாம். ஒரு சார்ட் பேப்பர் வச்சுருக்கேன், எதுக்காச்சும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஒரு லஞ்ச் டவல் இருக்குது.
இதுதான் கைஸ் அந்த நான் போன வீடியோவில் போட்டிருந்த ஜேர்னலிங் திங்ஸ். இதான் இது பார்க்க குப்பை மாதிரி இருக்கும். இதுக்கு இன்னொரு வீடியோ தனியாக போகுது. இதில் அவ்வளோ ஜேர்னலிங் திங்ஸ் இருக்கு. சாரி கைஸ், கேமரா கொஞ்சம் ஷேக். இதெல்லாம் வச்சு நிறைய ஜேர்னலிங், மை ட்ரீம் ஹவுஸ் அந்த மாதிரிலாம் ஜேர்னலிங் பண்ணலாம். இந்த திங்ஸ்லாம் வச்சு என்ன ஜேர்னலிங் பண்ணலான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது பாருங்க, இதெல்லாம் அந்த ப்ரஷ் பென் பாக்ஸ்லேருந்து எடுத்தது. அப்படியே பார்க்க ப்ரஷ் பென் மாதிரியே இருக்குது. இதை வச்சு என்ன ஜேர்னலிங் பண்ணலான்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ டேபிள் நோட்லாம் வெயிட்டாக இருக்குது கைஸ். இதுவே ஐயோப்பா எவ்வளோ வெயிட்டு, கீழே இடிக்குது கைஸ் டேபிள். இங்கே பாருங்க கைஸ், அது பார்த்தா இங்கே நிறைய அடிஷனல் திங்ஸ் அடிக்க வச்சுருக்கு. இதுவுமே கிராஃப்ட் திங்ஸ் தான். ஓகே வாங்க, அந்த கிராஃப்ட் பிளேஸே அப்படிங்கிட்டு வாட்டர் கேம்ஸ் எல்லாம் வச்சுருக்கு. இதெல்லாம் கிளீன் வச்சுக்கலாம். இங்கே மேக்ஸ் நோட்டோட ஒரு பேஜ் அதெல்லாம் கிளீன் வந்துருச்சு கைஸ். இது ஏன் எழுத்துல கைஸ், எங்கள் அக்கா எழுத்து. யாருக்கு இவ்வளோ மோசமாக இருக்காது. ஓகே, நம்ம போயிட்டு ப்ளூ ஸ்டிக் போட்டு வந்துடலாம். இது பாருங்க எவ்வளோ பெஸ்ட்டுங்க. இது ஜேர்னலிங் திங்ஸ் தான். இதில் என்ன ஒரு ஜேர்னலிங் திங்ஸ் இருக்குன்னு கேட்காங்க. பாருங்க, நிறைய பேர் ரங்கிலா பெயிண்ட் வச்சு பெயிண்டிங்ஸ் பண்ண சொல்லியிருக்கீங்க. அதாச்சும் ஜேர்னலிங் கூட பண்ண சொன்னீங்க. ஸோ அதுக்காண்டி தான் நான் அந்த எங்கே ரைசர் காணும் இந்த ரங்கிலா பெயிண்ட் வாங்கி அந்த கவர்லேருந்து இந்த மாதிரிலாம் வெட்டி வச்சுருக்கேன். பயங்கர மண்ணா இருக்கு கைஸ். ஓகே, அதுக்கு இன்னும் ஒதுக்கி வச்சுக்கலாம் டஸ்ட்டெல்லாம். ஓகே, இப்போ நான் வந்து டேபிளோட பொசிஷனை மாற்றி வைக்க போகிறேன். இன்னும் அழுக்காக இருக்குது டேபிள். உட்காந்து கோலம் எடுத்துக்கலாம். என் கை ஃபுல்லாக அந்த டஸ்ட்டெல்லாம் தொட்டு எப்படி ஆயிடுச்சு, அவ்வளோ டஸ்ட்டு. நான் துணியை வச்சு நேசம் தொடச்சி விட்டேன். லைட்டாக தான் தொடச்சி, அழுவலாம் இல்லை, எப்படியா தூக்கி போயிடும். லைட்டாக இருக்குது. வெற்றிகரமாக டேபிளை செட் பண்ணியாச்சு. நான் திருப்பி வைக்க போகிறேன். இங்கிட்டு இருந்த டேபிள் இப்படி வச்சாச்சு. எதுவுமே நல்லா இருக்கு. ஓகே, இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்துரும். ஒரு மாதிரி கசகசன்னு இருக்குது. இது எனக்கு பிடிச்ச பையன். ஆனால் இதுக்குள்ள என்ன வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, எடுத்து பார்ப்போம். கைஸ் அந்த இது கைஸ் ரீசெண்டாக ட்ரெண்டிங் இருந்துச்சுல இந்த இது கைஸ். ஓகே, இதை எடுத்து என்ன வச்சலாம். இது எங்கேயும் பிடிச்ச பையன் சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாத்லேயே தைச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு நீங்கள் ஒரு கார்ட்போர்ட் மேலே ஒட்டினா கூட அச்சசல் கேன்வாஸ் மாதிரியே இருக்கும். ஏன்னா இப்போ பேப்பர் இருக்குது, ஒன் மேக்ஸ் பேப்பர் கைஸ். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம இப்போ டேபிள் எடுத்து வச்சுனா அந்த இடம் ரொம்ப மிச்சமாகல, அதனால திருப்பி ஃப்ரீயாக வைக்கலாம். இப்படி திருப்பி வச்சுட போகிறோம். ஆனால் கைஸ் இப்படி திருப்பி வச்சா அங்கே வந்துட்டு ஸ்பேஸ் ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால திருப்பி ஃப்ரீயாக திருப்பி வைக்க போகிறோம். சாரி கைஸ், என்ன மாற்றமே சொல்லிட்டு நினைக்காங்க. ஓகே, பாடி ஒரு வேலை க்ளீனிங்ஸ்லாம் பண்ணி வச்சாச்சு டேபிள். டேபிள் இங்கிட்டு வைக்கலாம், அதுதான் டவுட் கைஸ். இங்கிட்டு வச்சுக்கலாம், ஏன்னா அப்போ தான் ஃபேன் காற்று வரும். சவுண்டு கொஞ்சம் இறைச்சல் அந்த மடிச்சுக்கோங்க. ஓகே, டேபிள் வச்சாச்சு. இந்த இடத்துல வந்துட்டு ஏதாச்சும் போட்டுக்கலாம். அது பண்ணி வச்சுருக்கேன், பேஸ் ஃப்ரீயாக இருக்கட்டும். இப்போது இந்த ஸ்கெட்செல்லாம் அந்த கவரில் அடுக்க போகிறேன். அடிக்கிட்டு காட்டுங்க கைஸ். ஓகே கைஸ், இதை அடிக்காச்சு. இதை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம மூளையில் ஓரமாக வச்சு விட்டுருவோம். வச்சாச்சா, அடுத்து இதில் ப்ரஷ் பென்ஸ் இருக்குது. இங்கே பார்த்துக்கிட்டு கலர் பென்சில்ஸ் இருக்குது. இதை வந்துட்டு இப்படி எடுத்துக்கிறேன். இந்த ஸ்டாண்டுக்கு கலர் பென்சில்ஸ்லாம் போட்டு வச்சுக்கிறேன். இப்போ இதையும் எடுத்து ஓரமாக எடுத்து வச்சுருக்கேன். ஆர்கனைசிங் வீடியோன்றனால பெருசாக இருக்குது கைஸ், சாரி. நான் வந்துட்டு ஒரு மினி ஷார்ட்ஸாகவும் போடுறேன். ஓகே, இது வச்சாச்சு. அப்புறம் அந்த பென் ஸ்டாண்ட் தானே, இதுக்குள்ளே இருக்கும் அந்த அடிஷ்னல் பென்சில் போட்டு வைக்கலாம். ஓகே கைஸ், அதுக்கடுத்து பார்த்தோம்னா இதில் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலான திங்ஸ்லாம் போட போகிறோம். இந்த பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இதில் தான் போட நினைக்கிங்க, ஆனால் அதுக்கு வேறு ஒரு பொருள் இருக்குது. ஓகே, இந்த கம்மு இதெல்லாம் வந்துட்டு இதில் போட்டுக்கேன். இதில் போட்டுக்கேன் கம்மல்லாம். இதில் போட்டுக்கோமா கம்மல்லாம். ஓகே சிஸ்டர், இதிலே போடுற எல்லாத்தையுமே இதில் போட்டுருவேன். ஸ்டாப்லரு, 2 டேப்பு, ஸ்கேலு. நீங்கள் கேட்பீங்க இப்படியா கசகசம் போட்டு வைப்பேன்னு. அதுக்கு தான் நான் ஒரு திங்ஸ் வந்துட்டு பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்க்குறீங்க, இந்த மினி பீரோ தான் கைஸ், ஒரு மினி கபோர்ட்னே சொல்லலாம். இப்போ நான் இது கூட தான் இந்த திங்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். இது லாக்கு, இந்த கயர் இழுத்தோம்னா இது வந்துச்சு பாருங்க, இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குக்கா. ஓகே, எனக்குலாம் ஆர்கனைஸ் பண்ணிட்டு கூட காட்டுறேன். காய்ஸ் நீங்கள் பாருங்கள், நான் சொன்ன மாதிரியே ஆர்கனைஸ் பண்ண ஒரு சின்ன கபோர்டு மாதிரியே இருக்குது. ஓகே, நான் வந்துட்டு இதை க்ளோஸ் பண்ண போகிறேன். எனக்கு இதை க்ளோஸ் பண்ணி வர மாட்டேங்குது ஒரு செகண்ட். ஓகே கைஸ், க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. மேலே 2 சிசர், ஒரு இங்க் பாட்டில். இது கொஞ்சம் க்ளோஸ் ஆக மாட்டேங்குது. ஓகே, அதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் நிறைய அடிஷ்னல் ஐட்டம்ஸ் இருக்குது. நான் அந்த ட்ரையில் போட்டுக்கிறேன். எவ்வளோ அடிஷ்னல் திங்ஸு எல்லாம் குறையாமல் வந்துக்கிட்டே இருக்குது கைஸ்.
இந்த ஜானல் திங்ஸும் நீங்கள் வச்சா இடம் பிடிக்கும். ஆனால் இந்த இடத்துல வச்சுட்டு சூப்பா இதெல்லாம் ஆயில் பேஸ்டிங்ஸு அடிஷ்னல் திங்ஸ் அதெல்லாம் கொரியா முடிக்குது சனியாக இருக்கு. ஓகே இதை நான் வந்துட்டு பெயின் ப்ரஷ் எடுத்து இங்கே வச்சுட்டு இதை எடுத்து இப்படி ஓரமாக உள்ளார வச்சுட்டு பெயின் ப்ரஷ் எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே இதில் ஓரளவு அடிஷ்னல் திங்ஸ்லாம் போட்டு அதான் அப்படி நான் ஜானல் திங்ஸ் வச்சுருப்பேன். ஆனால் இப்போ ஐடியா ஓகே நிற்க மாட்டேங்குது கைஸ். ஓகே இது கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. இன்னும் கட்டில் நிறைய இருக்கு கைஸ். இப்போ நீங்கள் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு டென்ஷன் ஆயிடும். நான் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிட்டு உங்களுக்கு லாஸ்ட்டாக காட்டுறேன். ஓகே கைஸ் நம்ம கஷ்டப்பட்டு அரேஞ்ச் பண்ணக்கமா இதோட அவுட் குட்டி தான். இப்போ எனக்கு எப்படி இவ்வளோ சேவ் ஆயிருக்குன்னா நான் இதில் வந்துட்டு முக்கால்வாசி பொருள் இதுக்குள்ளே வச்சிட்டேன் கைஸ். கீழே வந்துட்டு அந்த நோட்ஸ் ஐட்டம்லாம் இருக்குது. ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு நம்மளோட பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு நல்ல மினி பிளாக்ல சந்திக்கலாம். பாய்.